வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் பாலக வீதி 17வது பகுதியை காண உள்ளோம். இந்த பாலக வீதி 17வது பகுதி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அண்டையியல், வானியல், வணிகவியல் என்ற அந்த தொகுப்பினை முருத்திரங்கனார் பட்டினப்பாளையில் கூறியுள்ள அந்த பாடலினை ஒவ்வொரு சொல்லாக எடுத்து கிட்டத்தட்ட 16 சொற்கள் இதுவரையில் கண்டுள்ளோம். அவை யாவன என்றால், அவர் கூறிய அந்த முதல் பசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திருந்து தெற்கு எகினும் தற்பாடிய தலையுணவை, அவ்வாறு தொகுத்த அந்த ஒவ்வொரு தற்பாடிய தலையுணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் என்று வான் பொய்ப்பினும் தான் பொய்யா புனல் பறந்து உன்கொழிக்கும் மலைத்தலைய கடல் காவேரி புனல் பறந்து உன்கொழிக்கும் விளைவு அராவியன் கலனி என்ற அந்த பாடலினை தொடர்ந்து இந்த பகுதியில் பயின்றுகிறோம். இன்று வான் என்ற சொல்லினை நாம் தமிழில் எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வான், வானம் என்று வழங்கப்படும் என்பதனை இந்த பெயர் சொல்லாக எவ்வாறு விருச்சொல்லாக இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதனை நாம் ஒரு சிறு சிறு பகுதியாக காண உள்ளோம். இந்த உரிச்சொல்லாக தொல்காப்பியம் வகுத்த அந்த சொல்லமைப்பு, அவை எவ்வாறு அந்தந்த பொருளின் பெருமதிப்பு, அழகு, உயரம் அல்லது மிகுதி போன்ற அந்த பண்புகளை குறிக்கிறது. இந்த வானியல், வான் என்று சொல்லக்கூடிய இந்த வானியல் நாம் பல காலம் பலராலும் பல நாட்டிலும் பல்வேறு மொழிகளிலும் தொகுத்து வழங்கிய போயிடும். பட்டினப்பாளையில் விருத்திரங்கண்ணனார் கூறிய அந்த சொல்லமைப்பு, அந்த சொற்களின் அமைப்பு நமக்கு ஒரு வானியலை குறிக்கக்கூடிய, அண்டைகளை குறிக்கக்கூடிய அந்த பகுதியான தொகுத்து வகுத்து இந்த பகுதியில் மேற்கொள்கிறோம். இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்வேறு அணிகள் தொகுத்து வகுத்தவற்றை ஒரு சிறு குறிப்பாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இவ்வாறு வானியல் தொல்காப்பியத்தில் கூறிய அந்த பெயர் சொல், உரிச்சொல் போன்றவற்றை திருக்குறள் போன்றவற்றில் எவ்வாறு நிலைத்துள்ளனர் என்பதனை நாம் ஒரு வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரல் பாற்று என்று கூறியுள்ளார். இதையே நமது செயல்மன்றம் பதிவாக அமுது அது என்று நாம் பதிந்துள்ளோம். அனைத்திற்கும் மழை முற்றிலுமாக துணையாக அமைந்து என்று அமுது என்ற சொல்லிற்கு கரந்துரை சொல்லாக அமுது அது அனைத்து உயிரையும் துளிர்விடச் செய்யும் என்று அமுது அது என்று அந்த இரு சொற்களில் கலந்துரை சொற்களாக அமுது அது என்று இந்த வானின்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரல் பாற்று என்ற அந்த சொல்லினை வான் என்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரல் பாற்று அனைத்து உயிர்களுக்கும் மழை நீர் அமிழ்து என உணர்வோம் என அந்த பதிவினில் மேற்கொண்டுள்ளோம். இந்த தொடர் பதிவு நமக்கு ஒரு அவையறிதல் என்ற மற்றொரு திருக்குறளில் ஒளியார் முன் அறிஞராக வெளியார் முன் குறைந்த அளவே தெரிந்தவராகி இரு என்று அறிந்தவரும் அறிஞராக வெளிப்படையாக தெரியாதவர் முன் வெண்மை வண்ணம் கொண்டவராயிரு என்று அந்த சொல்லமைப்பில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஒளியார் முன் ஒளியராதல் வெளியார் முன் வான் கதை வான் சுதை வண்ணம் குழல் என இந்த வான் சுதை வண்ணம் குழல் என அந்த ஒவ்வொரு சொல்லமைப்பும் வான் பின்னோட்ட சொல்லாக வான் சுதை வண்ணம் குழல் என ஒளியார் முன் ஒளியராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் குழல் என அறிந்தவர் முன் அறிஞராக வெளிப்படையாக தெரியாதவர் முன் வெண்மை வண்ணம் கொண்டவராயிரு என நாம் பயந்துள்ளோம். 744வது 814வது திருக்குறளாக அதே போல இந்த வானின்று வழங்கி வருவதும் 11வது திருக்குறளாக வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் கூறியுள்ளார். இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பட்டது. அவை உரிச்சொல்லாக பெயர் சொல்லாக எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது என்பதை தொல்காப்பியம் சொல்லதிகாரம் உரிச்சொல் என்ற 292வது பகுதியில் உரிச்சொல் கிளவி விரிக்கும் காலை இசையினும் குறிப்பினும் பண்பினும் தோன்றி பெயரினும் வினையினும் மெய்த்தடுமாறி ஒரு சொல் பல்பொருளுக்கு உரிமை தோன்றினும் பல சொல் ஒரு பொருளுக்கு உரிமை தோன்றினும் பயிலாத அவற்றை பயின்றவை சார்த்தி தத்தம் மரபின் சென்று நிலைமறிந்தின் எச்சொல்லாயின் பொருள் வேறு கிளத்தல் என்று ஒவ்வொரு சொல் பெயர் சொல்லாக எவ்வாறு நிலைத்துள்ளது, அது எவ்வாறு உரிச்சொல்லாக நிலைத்துள்ளது என்பதெல்லாம் தொடர்ந்து இந்த பதிவினில் மேற்கொள்வது. வான், அந்த வான் என்று வான் சுதை என்று ஒவ்வொரு சொல்லாக, அதே போல அகநானூறில் வான்கோள் இளங்குவலை என்று அகநானூறு
261வது பாடலில் வான்கோள் என்ற சொல்லிற்கு வெண்மையான திரண்ட வடிவம் என வெண்மையான கொம்பு போன்ற நீண்ட வடிவம் என்ற பொருள்படும். அந்த ஒரு சொல் பல பொருளாக பல்வேறு காலகட்டத்தில் நிலைத்துள்ளதை நாம் அறிய வேண்டும். இவ்வாறுதான் பாலக விதி 17 வான் என்ற இந்த அதிகாரத்தில் வான் என்ற இந்த சொல்லமைப்பில் வசையில் புகழ் வயங்கு விண்மீன் திசை திறந்த தெற்கியும் தற்பாடிய தெளிவுணவின் அந்த ஒவ்வொரு சொல் அமைப்புக்கும் இதுவரையில் நாம் பயந்துள்ளோம். புல்தேம்ப புயல் மாறி இவ்வாறு புல்தேம்ப புயல் மாறி வான் பொய் பெறும் தான் பொய்யா வான் என்ற சொல்லினை 17வது இந்த பகுதியாக நாம் காண உள்ளோம். அதே போல இந்த வான் கலல் என்று குறிஞ்சிப்பாட்டில் 125, 126, 127 நுண்மனை கச்சை தயக்கு அறக்கட்டி இயல் அணி பொழிந்த ஈகை வான்கலல் துயல் வரும் தோறும் திருத்தடி கலாவ என்று வான்கலல் ஈகை வான்கலல் கொடையாளிக்குரிய அல்லது வீரத்தை பயன்படுத்தும் அந்த சொல்லாக வான்கலல் என்று இந்த வீரக்கலல் என்ற அந்த சொல்லினை பயன்படுத்தினார். இவ்வாறு நாம் இந்த பாலக விதி 17 பார்த்த லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோலாக இந்த கரந்துரை சொல்லாக பார்த்த லட்சிய கருத்தில் ஆளக வீட்டிற்கும் திறவுகோல் என இந்த வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திருந்திய தெற்கு எனும் தற்பாடிய தலைமுனைவில் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவிரி புனல் பறந்து பொன்குளத்தின் விளைவு ராமியன் கலனி என்று இந்த அண்டவியல் வானவியல் எண்ணியல் என்று சொற்களின் அமைப்பில் இந்த எண்ணியல் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த காலகட்டத்தில் வணிகையியல் பல்வேறு நிலைகளில் இருந்த போதும் இவை செயற்கை நுண்ணறிவு போன்று பல்வேறு நிலைகளில் எண்ணியல் போன்று சொற்களின் அமைப்பிலும் பட்டினப்பாலை தொடர்களை நாம் முருத்திரங்கனால் கூறியவற்றை தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். அண்டையில் அண்டுமிடம் என எடுப்பாக தமிழ் இசை பாடலில் எடுப்பாக கூறலாம். அது தொடுப்பாக கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை என தொடுப்பு ஒன்றிலும் தொடுப்பு 2 கண்டத்தில் உண்டியவை யாண்டுமவை மண்டியவை என தொடுப்பு 2லும் குறிப்பாக கண்டமானவை ஆண்டவை துண்டானவை காண்பவை. நாம் காணும் இந்த பகுதியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்துள்ளது என கூறி இந்த பதிவினை நாம் இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.